நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வரோம் ப்ரோ. இருந்தாலும் இவ்வளோ வைப்பாக இருக்கணும் யாருக்காக? ஒன்லி ஒன் ரெட் டிராகன், அது ஏகே மட்டும் தான். இதை விட டபுள் மடங்காக எதிர்பார்த்தோம். நாங்கள் ஏர்லியாகவே ஒரு 7 மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகும்னு எதிர்பார்த்தோம். இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து ஏகே ஃபேன்ஸ் எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்போம். ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமாக போட்டாங்க, அதனால பண்ண முடியல. பட் இருந்தாலும் வேறு மாதிரி பண்ணுறோம், இன்னும் பண்ணுவோம். இதுக்கப்புறம் ரீரிலீஸ் வந்தாலும் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது மெயின் மூவி ரிலீஸ் மூவி, பெரிய மூவி வரும். அடுத்த படம் 64க்காக வெயிட் பண்ணுறோம். கண்டிப்பாக அதுக்கு இதை விட டபுள் மடங்காக செலிப்ரேட் பண்ணுவோம். ஒன்லி ஒன் ஏகே மட்டும்தான். ரீரிலீஸ்னால் ஏகே மட்டும்தான் இப்போதைக்கு. இந்த 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 இதுன்னு வரைக்கும் ஃபஸ்ட் டே தான் ஆகுது. இருந்தாலும் நான் சொல்கிறேன், வேணால் பாருங்கள். ரீரிலீஸில் ஏகே மட்டும்தான் ஃபஸ்ட்டு வருவார். கண்டிப்பாக இருக்குது. இன்னைக்கு இந்த தேட்டர்னு இல்லை, எங்கள் பாய்ஸ் நிறைய தேட்டரில் இருக்காங்க. எல்லாரும் சம்பவம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம். அவர் பொறுமையாக தான் இருக்காரு. அதேமாரி அவர் பொறுமையாக போனார்னா கண்டிப்பாக அவர் பிஸியாகவே இருக்கட்டும். அவர் வரும்போது பார்த்துக்கலாம். அவருக்கும் ஒரு நல்லது நடக்கும். கண்டிப்பாக எல்லாம் மாறும், அது நாங்கள் நம்புகிறோம். அவங்க ஃபேன்ஸ் எது வேணாலும் எடுத்து போட்டோம். பட் நாங்கள் வந்து யாரையும் விட்டு கொடுக்க மாட்டோம். அதான் ஏகே ஃபேன்ஸ். ஓட்டெலாம் போடாமல் இருக்க மாட்டோம். ஓட்டெலாம் போடுவோம். அவருக்கு ஒன்றும் ஹேட்டர்ஸ்லாம் கிடையாது. அவருக்கு சப்போர்ட் தான் பண்ணுவோம். பட் ஸ்க்ரீன்லனா தலை தான், வேறு யாரும் கிடையாது. அவ்வளோதான். இதுவே எங்களுக்கு 1 மணி ஷோ கிடைக்க வேண்டியது. கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு 2 இயர்ஸ் பேக் எல்லாரும் அந்த இன்சிடென்ட் பார்த்துருப்பீங்க. அந்த இன்சிடென்ட் மட்டும் நடக்கலைன்னா இன்றைக்கி நாங்கள் 1 மணிக்கு, இது வரைக்கும் 1 மணிக்கு வந்து தலைவர் படம் வந்திருக்கு. அதுக்கடுத்து தலை படம் மட்டும் தான் வந்தது. அதுவே லாஸ்ட் படமாக இருந்துச்சு. பட் நாங்கள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒன்றே தான் சொல்கிறோம், இதை வந்து இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, இதுவே நைட் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி எல்லா படத்தையும் சரி 4 மணி 1 மணின்னு பார்க்கவே கூடாது. கண்டிப்பாக விடணும். எங்களுக்கும் வந்து அதுதான் ஒரு எங்களுக்கு ஃபேன்ஸ். சம்பவம் தான் ஃபுல்லாக எல்லா ஸ்க்ரீன்லேயும் சம்பவம் தான். அங்கே அளவுக்கு எதுவுமே இல்லை ப்ரோ. இந்த அளவுக்கு மாசு யாருக்காச்சும் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடையாது ப்ரோ. தலைக்கு அப்புறம் தான் ப்ரோ எல்லாருமே. தலை தான் ஃபர்ஸ்ட் எப்பவுமே. தலைக்கு கார் ஒன்று பறக்கும் ப்ரோ. அந்த சீனிக்கே எல்லா படமும் முடிஞ்சிச்சு. ரீரிலீஸுக்கே கூட்டத்தை பாரு ப்ரோ. இந்த மாதிரி ரீரிலீஸ் பார்த்துருக்காங்கண்ணா. இதுதான் ப்ரோ, மங்காத்தா தான் ப்ரோ. கூட்டத்தை டெவலப் பார்க்க கிடையாது. நீ டிக்கெட் இது பார்க்குறியா? ரெக்கார்டிக்கு கால்லாம் வேணாம் ப்ரோ. எங்களுக்கு 3 மணி நேரம் செலிப்ரேஷன் சூப்பராக, அது போதும் எங்களுக்கு. இந்த ரெக்கார்டிக்கு கால்லாம் வேணாம். ரெக்கார்ட் பார்க்குற கூட்டம் வேற ஒரு கூட்டம். அது பயங்கரமாக தலை. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அப்பே 2011 அப்பா நம்ம தனியாக வந்து பார்க்குது, மஜாவாகுது. மங்காத்தா இந்த அளவுக்கு செலிப்ரேஷன் ஓ தெரியல ப்ரோ, பயங்கரமாகுது. இது புது படத்தோட பயங்கரமாகுது. ஆனால் நான் மங்காத்த அளவுக்கு இல்லை ப்ரோ இந்த செலிப்ரேஷனா. ரோகினாலே தலை தான். சம்பவம் இருக்கு. சம்பவம் ப்ரோ. தலை தான் தலை சூப்பர் ஹிட் ப்ரோ. காஞ்சிபுரத்துலேருந்து 70 கிலோமீட்டர் தாண்டி வந்துருக்கோம் ப்ரோ. 4:30 மணிக்கு தலை தான் எப்பவுமே. சம்பவமா ப்ரோ? ரோஹிணினாலே தலை தான் எப்பவுமே. இந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கல ப்ரோ. ஆனால் இருக்குன்னு தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கல ப்ரோ. பறக்குமா ப்ரோ? ஆல்ரெடி போட்டிருக்காங்க பாருங்க ப்ரோ. இதுலலாம் போட்டிருக்காங்க. கமலா பிளாஸ்ட் ப்ரோ. கண்டிப்பா ஓவரால் தமிழ்நாடு பிளாஸ்ட். எல்லா தேட்டருமே வெடியும். டமால் 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 டமால். நோ ஐடியா ப்ரோ அதை பற்றிலாம். 2030 வரைக்கும் பொங்கல், தீபாவளி, பக்ரீத், கிறிஸ்மஸ் எல்லாமே இன்னைக்கு தான். 2030 வரைக்கும் இன்னைக்கு தான். கிளியும் தேட்டரே கிளியும். இன்னைக்கு வெடிய போட்டு விட்டு ஏதோ பண்ண போகிறாங்க. பார்த்து அதுக்கு இருந்துக்கும். சூப்பராக இருக்குது ப்ரோ படம். இது புது படம் மாதிரியே தான் இருக்குது. ரீரீஸ் மாதிரி தெரில. நான்லாம் சின்ன பையனாக இருக்கும் போது இது நான் வந்துட்டு செலிப்ரேட் பண்ண முடியல. அப்போ கேடிவியில் சன் டிவியில் தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடச்சிருக்கு. ரோஹிணினாலே தலை தான். என்ன ப்ரோ? ப்ரோ ஆல்வேஸ் கிங் தான் ப்ரோ. ஆல்வேஸ் கிங் மேக்கர் தான் ப்ரோ. மங்காத்தா ஆல்வேஸ் கிங் மேக்கர் தான் ப்ரோ. ப்ரோ எப்போவுமே நாங்கள் தான் ப்ரோ கலெக்ஷன் ரெக்கார்ட் பிரேக்கரு. ஓகேங்களா? இன்றைக்கி ஒரு நாள் பாருங்கள், எல்லா ரிலீஸ் படத்தோட எங்கள் ரிலீஸ் படம் தான் வந்துட்டு கலெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக ப்ரோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்தியா சினிமா வரலாறுலேயே ஒரு ரீரிலீஸ் படத்துக்கு 24 ஷோ புக் ஆகிருக்கு ப்ரோ. 24 ஷோ புக் ஆகிடுச்சு. சர்வரெல்லாம் கிராஷ் ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு வந்துட்டு எதிர்பார்ப்பு இருக்கிறோம் இந்த படத்துக்கு. வாய்ப்பே இல்லை ப்ரோ. இல்லை ஒரு வாய்ப்பே இல்லை ப்ரோ. மங்காத்தானாலே பெரிய சம்பவம் தான் ப்ரோ. அது அந்த ஒரு பேருக்கே பெரிய சம்பவம் ப்ரோ. பார்த்தீங்களா நீங்களே? புது படம் மாதிரி இருக்குது ப்ரோ. ரிலீஸ் படம் மாதிரியா இருக்குது. எவ்வளோ செலிப்ரேஷன், எவ்வளோ கொண்டாட்டம். அப்புறம் கேம்ப் அபிஷேகம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பால் அபிஷேகம்லாம் இல்லை. இனிமேல் வர எல்லா தலைப்படத்துக்கும் கேம்ப் அபிஷேகம் தான். ஒரே ஒரு ஆட். அதுக்கே பாருங்கள் எவ்வளோ மவுசுன்ட்டு.
ப்ரோ ரோகிணினாலே தலை தான் ப்ரோ. உங்களுக்கு தெரியாதுங்களா? தமிழ்நாட்டுக்கே தெரியும் ரோகிணினா தலை. 24 ஷோ ப்ரோ, ஒரு படத்துக்கு 24 ஷோ புக் ஆயிருக்குன்னா ரோகிணியில் மட்டும்தான். ரோகிணினா தலை கோட்டை ப்ரோ. பயங்கரமாக இருக்குது வைப்பு. ஏன்னா இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும்னு நான் ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தேன். இப்போ அது வந்துச்சு. ஏன்னா வந்து இப்போ ரீரிலீஸ் ட்ரெண்டாக இருக்கிறனால இந்த படம் வருமானு கொஞ்சம் டவுட் இருந்தது. ஏன்னா சன் பிக்சர்ஸ் கிட்ட இருந்தது. ஏன்னா அவங்க ஈஸியாக வந்து அஃபிஷியலாக பண்ண மாட்டாங்க. இப்போ அது பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் சன் பிக்சர்ஸோட மற்ற படங்கள்லாம் வரும். ஸோ கண்டிப்பாக இது அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்லலாம். பயங்கர எக்ஸைட்மெண்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட் வாட்டி பார்க்கும்போது சத்யம் தேட்டரில் பார்த்தேன். சத்தியம்லேயே அது அவ்வளோ ஒரு எலைட்டான தேட்டரில் அப்படி இருந்துச்சு செலிப்ரேஷன். ஏன்னா நாங்கள் எங்கள் ஷோவில் எஸ்டிஆர்லேருந்து ஒஸ்தி டீம் எல்லாமே பார்த்தோம். ஸோ அதுவே அப்படி இருந்துச்சுன்னா இப்போ உள்ளே போகும்போது எப்படி இருக்கும்னு அது நினச்சே பார்க்க முடியாது. இங்கே வேறு லெவல் செலிப்ரேஷனு. ஸோ அது ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டு தான். ஒவ்வொரு சீனுக்கும் எக்ஸைட்மெண்ட் தான். இவருக்கு வந்து ப்ரொமோஷனே தேவையில்லை ஜி. ஸோ இப்போ ஏகேக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொமோஷனே தேவையில்லை. ஃபேன்ஸ் அண்ட் மக்கள் தான் ப்ரொமோஷன். நம்ம வந்து எல்லா ரிலீஸையும் பார்த்துருக்கோம். இப்போ இதுக்கு முன்னாடி படையப்பா வந்து அது கில்லி வந்து நம்ம வந்து ஹேட்ரேட் கிடையாது. எல்லாமே நம்ம செலிப்ரேட் பண்ணோம். இந்த மொமெண்ட்டை செலிப்ரேட் பண்ணோம். நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்சவங்கள கொண்டாடணும். அது இவங்க ஃபேன் அவங்க ஃபேனில் இல்லை, எல்லாருமே கொண்டாடணும். நான் சினிமாவை கொண்டாடுறவன், சினிமாக்காரன். அதனால் எனக்கு பிடிக்கும். ஏன்னா கண்டிப்பாக இவரை கொண்டாடியே ஆகணும். கொண்டாடக்கூடிய ஒரு மனிதன். நிறைய விஷயத்தில், எல்லா விஷயத்துலையும் சொல்லலாம். இப்போ வந்து இந்தியாவுக்கு பெருமை சேர்க்குற மாதிரி மோட்டர் ஸ்போர்ட்டில் இருக்கார். ஸோ இந்தியாவுக்கு பேர் வாங்கி கொடுத்தா இருக்காரு தமிழ்நாடு பேரை. ஸோ கேம்பா இஷ்யூ அது ஒன்றும் இஷ்யூன்னுலாம் கிடையாது. மோட்டர் ஸ்போர்ட்டுக்கு அவங்க ஸ்பான்சருக்கு அதை கேட்டாங்க. அது ஒன்றும் தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ கேம்பாவும் நிறைய பேர் இப்போ வாங்கி குடிக்கிறாங்க. ஒன்றும் அது ஒன்றும் தப்பாலாம் எனக்கு தோணல. செலிப்ரேட் பண்ண ஆமாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பால் எபிகேஷன்லாம் பால் வேஸ்ட் பண்ணுறோட கேம்பா சில பேர் இது ஒரு நல்லா தான் இருக்குது. இது ஒரு ப்ரோமோ தான், ஒன்றும் வந்து தப்பாக போகாது. அதை வச்சு ட்ரோல் பண்ணுறதெல்லாம் வந்து அதில் புரிதல் வேணும். அது வந்து ஒரு மோட்டர் ஸ்போர்ட்டுக்காக அது ப்ரோமோ. அதுக்கான ஒரு ப்ரொமோஷனுக்கு அவங்க ஸ்பான்சர் பண்ணுறதுனால அது பண்ணி தான் ஆகணும். அது வேறு. பப்ளிக்காக வந்து அவர் இது குடிங்க அப்படின்னு வந்து இது பண்ணல. அதுதான். ஸோ அந்த புரிதல் காமனாக எல்லாருக்குமே இருக்கணும். இதில் தலை ஃபேன்ஸு தலைவர் ஃபேன்ஸுன்னு அப்படின்னு இல்லை. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நெருக்கடி வருது. படம் வரல ஜனவரி, அதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள்கிட்ட தான் இருக்குது. கண்டிப்பாக இதில் தலை ஃபேன்ஸுன்னு இல்லை, நிறைய பேர் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவருடைய இதுக்கப்புறம் இந்த ஒரு 2-3 மாதத்தில் தளபதி வந்து எப்படி அது அரசு கொண்டு போகிறாரோ அதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அவர் கொண்டு போயிட்டாருன்னா பக்கா கண்டிப்பாக நானும் கண்டிப்பாக போடுவேன். கண்டிப்பாக செம்மையாக இருக்குது ப்ரோ. லைக் நம்ம தலை ஃபோர்ட் ரோஹிணியில் வந்து நம்ம ஏகே ஃபேன்ஸோட செம்மையாக போயிட்டு இருக்கு ப்ரோ. ஆப்வியஸ்லி லைக் இட்ஸ் அ லாங் டைம் வெயிட் ஃபார் எங்களுக்கு. பார்த்தீங்கன்னா லைக் அட்டகாசம் நல்லா இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்ல. பட் மங்காத்தா இஸ் மங்காத்தா. தனி வைப் தான். நான் அதர் ஃபேன்ஸை கம்பேர் பண்ண விரும்பல. பட் மங்காத்தா இஸ் த கோத். நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு அன்அப்பாலஜெட்டிக் வில்லனாக வந்து ஒரு பிக் ஸ்டார் வந்து பண்ணிவிட்டு இப்படி ஒரு இண்டஸ்ட்ரி பிரேக் பண்ணது எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லை ப்ரோ. ஆப்வியஸ்லி நீங்கள் ரெக்கார்ட்ஸ் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 27 ஷோஸ் ஃபுல் சோல்ட் அவுட். நீங்கள் வித்தின் 25 minutes ஆல்மோஸ்ட் 5,000 tickets were sold out. நீங்கள் எல்லா ரீலீஸோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் த பிக்கஸ்ட் பிரேக்கிங் இண்டஸ்ட்ரி. ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் கோன் பிரேக் த ரெக்கார்ட். கிங் ஆஃப் ஓப்பனிங் தலை தான் ப்ரோ. லைக் யூ நேம் இட். லைக் நீங்கள் எந்த ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் கூட எடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்னா தலை தான் ப்ரோ. அது ஒரு வைஸ் டிசிஷன் தான் நினைக்கிறேன். பிகாஸ் வந்து ஆல்ரெடி 27 ஷோஸ் வந்து மங்காத்தாக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. தெர் ஆர் நியூ மூவிஸ் ஆர் கமிங். லைக் ஹாட்ஸ்பாட் 2 வந்திருக்கு, திரௌபதி 2 வந்திருக்கு. அவங்களுக்கு ஸ்பேசஸ் கிடைக்கல. பட் ஸ்மால் மூவிஸ் ஆல்சோ நீட்ஸ் சம் ப்ரொமோஷன், ரைட்? ஸோ இட்ஸ் அ வைஸ் டிசிஷன் தான். எனக்கு 2 ஃபேன்ஸையும் அகைன் எலெக்ஷன் வர போகுது. ஸோ 2 ஃபேன்ஸ் கிட்டையும் வந்து ஃபைட் பண்ணாமல் லைக் இட்ஸ் அ பெட்டர் திங் டு டூ இட். என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா ஐ ஹேவ் அ டிஃப்ரெண்ட் ஐடியாலஜி ப்ரோ. பட் ஆனால் லைக் ஆப்வியஸ்லி லைக் த சேஞ்ச் வரணும். ஸோ யூ கேன் கிவ் சான்சஸ் டு நியூ பீப்புள் ப்ரோ. லைக் நான் அதை என்ன சொல்கிறேன்னா நீங்கள் பர்சனலையும் ப்ரொஃபஷனலையும் தனியாக பிரித்து பார்க்கணும். பிகாஸ் ஹி இஸ் நாட் ப்ரொமோட்டிங் இஸ் ஃபார் பர்சனல் ரீசன்ஸ். ஸோ அது வந்து ஒரு ரேசிங் இண்டஸ்ட்ரி. நீங்கள் F1 மாதிரி மூவி பார்த்தீங்கன்னா யூ ஷுட் நோ லைக் வாட்ஸ் கோஸ் இன் த பேக்ரவுண்ட். ஸோ ஒரு ரேஸ் ரன் பண்ணால் எவ்வளோ செலவு இருக்குன்னு தெரியும். ஸோ ஹி இஸ் ப்ரொமோட்டிங் ஃபார் தட் இண்டஸ்ட்ரி. அதுக்கு வர இன்வெஸ்ட்மெண்ட் இட்ஸ் வெரி குட் தான் ப்ரோ. வைப் தான் ப்ரோ. 15 வருஷம் கழிச்சு பார்க்குறோம். ஃபஸ்ட் டைம் மங்காத்தா ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு வைப்போட தான் இருக்கேன்.
எங்கே பண்ணிக்குது இங்கே சொல்ல நம்ம தலைனா அப்புறம் ப்ரோ தலை ஓப்பனாக அடிக்கிறாரு ரசிகருக்காக இது பண்ணுறது அதுக்காக இது பண்ணால் போதும் தலை அடிக்கடி இது ஒரு படம் கொடுத்தா கூட நான் போதும் தலை மாதிரி வர முடியாது ப்ரோ ரியலாக நடிக்கிறதுல தலை தான் ப்ரோ வைப் தலைனா ரோகிணி தான் தலையோட கோட்டை தான் ப்ரோ ரோகிணியே தலை தான் தலை படம் மாதிரி ரீல்ஸ் பண்ண முடியுமா அட்டகாசம் வந்துருக்கீங்களா அட்டகாசம் வந்து இதோட சொல்லியிருப்பீங்க அட்டகாசம் ரோஹினி தேட்டருக்கு வந்தேன் செலிப்ரேட் பண்ணால் மொங்கா தான் செலிப்ரேட் பண்ணுவோம் எத்தனை தலை படம் ரிலீஸ் பண்ணால் மொங்கா ரோஹினி தேட்டருக்கு தான் நாங்கள் வருவோம் அது லாஸ்ட்டில் இது பண்ணிட்டாங்க வந்திருந்தா தலை தளபதி கிளாஸ் தான் இருந்திருக்கும் நாங்கள் அது வந்தாலும் நாங்களும் ஏற்றி தான் செய்வோம் அது தளபதி ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் பரவாயில்ல நாங்கள் தனியாக வந்திருக்கோம் நாங்கள் எப்போ போயிட்டோம் நிற்க முடியாது ப்ரோ மங்காத்தானா பார்த்துட்டு வச்சுருங்க தெரியும் வந்து நார்மல் அதுவும் தளபதி தான் நான் தளபதி ரசிகர் எதுவும் சொல்லுவேன் அது ஒரு கொஞ்சம் வைப்பு இது அதோட வைப்பாக இருக்கும் கட்சி ரிலீஸ் பண்ணுறாங்க மங்காத்தா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பல வருஷமாக சொல்லியிருந்தாங்க லாஸ்ட் இயர்லேருந்து சொல்லியிருந்தாங்க பட் எதுவுமே இல்லை பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவ்வளோ க்ரௌட் இருக்குது எல்லாம் யாரால தலையால் தான் ஆஸ் அ தளபதி ஃபேன் நான் தலையோட படத்துக்கு வந்திருக்கேன் ஸோ நல்லாயிருக்கும் இந்த க்ரௌடு இந்த வைப்காக தலைனாலே ஒரு வைப் தான் ரொம்ப நாள் கழிச்சு மங்காத்தா ரிலீஸ் ஆகுது எப்படி இருக்கும் பாருங்க அப்புறம் எப்படி இருக்கு நீங்களே பாருங்களேன் சுற்றி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு பார்த்தாலே தெரியல எப்படி இருக்கும்ன்ட்டு தளபதி வந்து அரசியலுக்கு போயிட்டாரு தலை ஃபேன்ஸ்லாம் விஜய் சப்போர்ட் பண்ண நினைக்கிறீங்களா பண்ணி தான் ப்ரோ ஆகணும் கண்டிப்பாக ஏன்னா தலைக்கு ஒன்றுனா தளபதி வரும்போது தளபதிக்கு ஒன்றா தலை வரமாட்டாரா ஸோ அதே மாதிரி தான் ஃபேன்ஸும் அவங்களும் கண்டிப்பாக வரணும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் யாரையும் கெஞ்சலை அவங்க விருப்பம் தான் யார் வேணாலும் ஓட்டு போடலாம் யார் வேணாலும் ஓட்டு போடலாம் ரொம்ப மாசாக இருக்குது ரோஹினினாலே அஜித் தான் யாராலும் தடுக்க முடியாது இப்போ கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்கும் ஃபேன்ஸ் சத்தம் கேட்குறா இல்லையா நாங்கள் தானே மகாத்தா பார்க்குறோம் வெயிட்டாக இருக்கிறோம் கடவுளே அஜித் இந்த அளவுக்கு மாசி யாருக்காச்சும் கிடைக்குமா நான் கிடைக்காது ரோஹினினாலே அஜித் தானே வேறு யாருமே இல்லைண்ணா ரோஹினினாலே அஜித் தானா சத்தத்தை கேளு நாங்கள் பாருங்கண்ணா கேம்பா ஊற்றி கொண்டாடுறோம் பாலை ஊற்றி கொண்டாடுறோம் அஜித் தான் இன்றைக்குமேண்ணா சம்பவம் இருக்கா இன்னைக்கு இருக்குண்ணா தேட்டர் உள்ள பாருங்கள் போலீஸ் எதாவது வந்து திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் தெரில நிறைய பண்ணி வச்சுருக்கோம் எல்லாம் ரெடியாக இருக்கும் வெங்கட் பிரபு வந்து கிளைமேக்ஸ் சம்பவம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு ட்வீட் போட்டிருக்காரு அங்கே வீலிங் சீனுக்கு தானே போகிறோமே வெயிட்டாக பண்ணுறோண்ணா தேங்க்யூ நாங்கள் வந்து ஈஸ்வரி தான் மூளை நாங்கள்லாம் எஸ்ஆர்எம் ஈஸ்வரி காலேஜில் லீவ் போட்டு வந்திருக்கோம் தலைக்காக தான் வந்திருக்கோம் எங்கள் டிபார்ட்மெண்ட் யாராவது பார்த்தா மனுஷனை சொல்கிறேன் மங்காத்தாலிக்கு எந்த படமும் இல்லை மங்காத்தா தான் புள்ளி வராது இனிமேல் எந்த படமும் அது போல் படம் இது மேலே வராது தமிழ் சினிமாவில் ஒன் அண்ட் ஒன்லி தலை ஏகே தான் ஏகே கோசம் தான் எல்லாமே இந்த அளவுக்கு மாசி யாருக்கு கிடைக்கும் இந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில் யாருக்குமே கிடைக்காது ஒன் அண்ட் ஒன்லி தலை ஏகே சார் கிங் மேக்கர் ரிட்டர்ன்ஸ் கிங் மேக்கரால் மட்டும்தான் முடியும் எல்லாமே தலைக்கோசம் தான் வந்துக்கிறோம் தலைக்கோசம் தான் வந்துக்கிறோம் பாருங்க ஃபேன்ஸை பாருங்க உள்ள ஸ்க்ரீன்லாம் கிஞ்சிரும் தலை தான் சம்பவம் மட்டுமா கதறல் சிதறல் தலைகள் சிதறும் மதுரை தென் மாவட்ட தலை சங்கம் இந்த அளவுக்கு தியேட்டர் பறக்குது ஸ்கிரீன் தெரியுது இன்னைக்கு இல்லை ஜி நான் ஃப்ராங்காக சொல்லணும்னா மதுரை அளவுக்கு இங்கே செலிப்ரேஷன் இல்லை ஜி மதுரையில் நேற்று எங்கள் அம்மா அழகா காத்தாளக்கான் இருக்கோம் ஓகே ரோஹினி ஆகுண்டாயா ஃபஸ்ட் டைம் வந்தேன் இப்போ தான் ஓகே நாட் பேட் நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் பட் செலிப்ரேஷன் இஸ் குட் ப்ரோ இது ரீரிலீஸ் கிடையாது ப்ரோ முதல் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துக்கோங்க ரீரிலீஸ் மாதிரி எந்த படத்துக்கு இந்த மாதிரி ரீரிலீஸ் சுற்றி காட்டுங்க எந்த படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி இருக்குது அஜித் தான் தலைவர் கேமரா சுற்றி காட்டுங்க எந்த படத்துக்கு ரீரிலீஸ் இந்த மாதிரி இருந்திருக்கு நீங்கள் என்கிட்ட காட்டிட்டு நான் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு டைப் பண்ணுறேன் ப்ரோ ரிமெம்பர் மீ அப்படின்றேன் உள்ளே வாங்க கேமரா எடுத்து நைஸாக உள்ளே வச்சுட்டு வாங்க தெரிக்கும் வாங்க கொட்டை தெரிக்கும் கட்டை பறக்கும் வேற மாதிரி நேடு வெடிக்க கொட்ட தெரியும் அல்டிமேட் சார் அஜித் குமார் ஒரே கடவுள் அஜித் குமார் கடவுளே வணக்கம் மங்காத்தா கேம்ப் வச்சு எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க நல்லா ஜி தப்பு இல்லை தலை சொன்னதுக்கு அப்புறம் ஜி நான் கேம்பாக்கு பார்த்தேன் கேம்பா கிடைக்கல ஜி ஸ்டாக் எல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டாக் போது தலை சொன்னது கரெக்டு தான் கேஷுவலாக கேம்பா பெரிய ரிலீஸ் ஆகுது இன்னைக்கு கிளாஷ் பண்றதா அதெல்லாம் வேற காரணம் ஜி அது கேஷுவல் தான் அது கேஷுவல் தான் விட்டுருங்க ஹெல்த்தி காம்படிஷன் ஓகே தான் தப்பு கிடையாது 2026 இன்னும் 2 கேள்வி கேள்வி டக்கு லேட் ஆயிடுச்சு எலெக்ஷனுக்கு வந்து தலை ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணுவீங்களா பண்ணலாம் ஜி அது தலை இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை ஜி அது வேற அரசியல் வேற இது வேற எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் விட்டிங்கன்னா அப்படியே உள்ளே போய் படம் பார்த்துட்டு ஜாலியாக வெயிட் பண்ணுவேன் சாரி
கேம்பா அபிஷேகம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. எப்போவுமே பால் அபிஷேகம் தான் பண்ணுவாங்க. பட் இது தலைக்கு எல்லாமே இப்போ ஒரு ஃப்ரீ ப்ரமோஷன் மாதிரி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு மாசு யாருக்காச்சும் கிடைக்குமா? என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. அவங்கவுங்களுக்கு பிடிச்சவங்க அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. நாங்கள் எப்போவுமே தலையை செலிப்ரேட் பண்ணுறோம். மங்காத்தா டே செலிப்ரேஷன் எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னும் உள்ளே போய் பார்த்தா தான் இன்னும் எவ்வளோ நல்லா இருக்குன்னு தெரியும். தலைவர் எல்லா சீனுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். இது ஆக்சுவலி வாலி வந்து டிஃப்ரெண்ட் ஜேர்னலில் இருந்தது. இது வேறு டிஃப்ரெண்ட் ஜேர்னல். எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு இருந்தது. ஏகே படம் என்ன வந்தாலும் பார்க்கலாம். பில்லா வந்தால் சூப்பராக இருக்கும். ப்ரோ நான் எல்லா அஜித் மூவிக்கும் நான் வந்திருக்கேன். நான் வந்து சின்ன வயசுலேருந்து அஜித் சார் ஃபேனு. நான் இதுக்கு முன்னாடி பில்லா, அட்டகாசன் எல்லா படமும் பார்த்துருக்கேன். இது வந்து எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த படம் இது. அதனால் இது வந்து ரொம்ப பெரிய செலிப்ரேஷனாக தான் இருக்குது. இப்போ நானும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் 3 ஃப்ரெண்ட்ஸ் வரணும். அவங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லோரும் உள்ளே போயிட்டு இருக்கேன். இப்போ என்னால் உள்ளே போக முடியாமல் நின்றுட்டுருக்கேன். யாருக்காச்சும் கிடைக்குமா? இல்லை ப்ரோ, எல்லா ஹீரோவுக்கும் எல்லாருக்கும் அவங்கவுங்க மாஸ் தான் ப்ரோ. ஆனால் அஜித்தை பொறுத்த வரைக்கும் அஜித் ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் மாஸ் தான். இந்த படம் வந்து காமனாக எல்லா ஆடியன்ஸுக்குமே பிடிக்கும். ஏன்னா இப்போ எல்லா ஆடியன்ஸுமே விரும்பக்கூடிய படம் இது. இப்போ அஜித் ஃபேனு, விஜய் ஃபேனு, சூர்யா ஃபேனு எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அப்படிங்கும்போது இந்த படம் வந்து ஓவரால் இப்போ தமிழ்நாட்டிலையும் சரி, இப்போ லாஸ்ட் இயர் வந்து May 1 வந்து ஓவர்சீஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் இப்போ இங்கே வந்து தமிழ்நாட்டில் இப்போ பண்ணியிருக்கும் போது இப்போ இதுக்கு இன்னும் கிரேஸ் அதிகமாக இருக்குது. அப்படிங்கும்போது எல்லோரும் எதிர்பார்த்த செலிப்ரேஷனாக இது இன்னும் பயங்கரமாக இருக்குது. இது இப்போ ஆல்ரெடி நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ எவ்வளோ க்ரௌடு வந்திருக்கு. அப்படிங்கிற இப்போ டிக்கெட்டே நிறைய பேர் கிடைக்காம நின்றுட்டுருக்காங்க. அப்படிங்கும்போது இது பெரிய செலிப்ரேஷனாக தான் ப்ரோ இருக்குது. ஒரு பெரிய ரெக்கார்டு படைக்குமா? கண்டிப்பாக இருக்கும் ப்ரோ. இப்போ வரைக்கும் கில்லி மூவி இருக்குது. இப்போ இது ஒன்ஸ் இது என்ன இப்போ இன்னும் 3 days அது ஃபுட்பால் வைஸ் இவங்க வந்து தேட்டர் வந்து சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது இது எப்படியும் ஆஸ் யூஸ்வல் எனக்கு தெரிஞ்சு மங்காத்தா தான் ஃபஸ்ட்டில் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. மங்காத்தா இப்போ வந்து புது படத்துக்கு வரமே வந்து வரும் ப்ரோ. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். நான் 2012 11 தெரில, ஒரு 14 வருஷம் முன்னாடி பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ வந்து செகண்ட் டைம் இதை பார்க்க போகிறேன் தேட்டரில். எனக்கு வந்து அது எப்படி இருக்கும், என் டெக்னாலஜி நிறைய மாறிச்சு தெரியும்ல. ஏன்னா இப்போ புது புது டெக்னாலஜிலாம் தேட்டரில் வந்துச்சு. அதனால் வந்து இப்போ ரொம்ப நம்மளுக்கு எதிர்பார்ப்பாக இருக்குது இந்த படம். அது புது படம். அப்போ அவ்வளோ வைப் இல்லை. அப்போ சின்ன பையன் ப்ரோ. நான் சும்மா கூடாமல் எங்கள் அண்ணன் கூட்டு போனான், அப்படியே கையில் பிடிச்சிட்டு போனோம். அப்போ சின்ன பையன். அப்புறம் வளர நம்மளுக்கு ஒரு தலை வெறியன் ஆகி அதுக்கப்புறம் இப்போ வந்து ரொம்ப இப்போ தான் எனக்கு ரொம்ப இதுவாக சம்பவம் தான் ஃபுல்லாக எல்லா ஸ்க்ரீன்லேயும் சம்பவம் தான். மங்காத்தா அளவுக்கு எதுவுமே இல்லை ப்ரோ. இந்த அளவுக்கு மாசு யாருக்காச்சும் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடையாது ப்ரோ. தலைக்கு அப்புறம் தான் ப்ரோ எல்லாருமே. தலை தான் ஃபஸ்ட்டு எப்போவுமே. தலைக்கு கார் ஒன்று பறக்கும் ப்ரோ. அந்த சீனுக்கே எல்லா படமும் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான்.